உலகறிய மலிபுகள் கார்த்திகை மாதத்தில் உரோகிணி நாள் உறந்தை வளம்பதியில் தோன்றி தளமளந்த தன்னர் அங்கருபால் உலோகசாரங்க மாமுனி தோள் தனிலே வந்து மலமறையின் பொருளால் பான் பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் பாடித் தந்த சலவமலநாதி பிரான் 10 பாட்டும் சோராமலன கருள் செய்துலங்கனியே. மேற்கண்ட பாசுரம் சுவாமி வேதாந்த தேசிகன் அவருடைய பிரபந்தசாரத்துல திருப்பாணாழ்வாரை பத்தி சொல்றார். திருப்பாணாழ்வார் 12 ஆழ்வார்கள்ல 11வது ஆழ்வார்னு சொல்லுவா. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், மதுரகவியாழ்வார், குலசேகர பெருமாள், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கையாழ்வார். இதுதான் வரிசை. இந்த வரிசையில 11வதாக சொல்லப்படுற ஆழ்வார் திருப்பாணாழ்வார். கார்த்திகை மாசத்துல 2 ஆழ்வார்கள் பிறந்தா. ஒன்னு திருப்பாணாழ்வார், இன்னொன்னு திருமங்கையாழ்வார். 2 பேருக்கும் அடுத்தடுத்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை ரோஹிணி திருப்பாணாழ்வார், கார்த்திகையில் கார்த்திகை திருமங்கையாழ்வார். இந்த 2 ஆழ்வார்களின் திருநக்ஷத்திரத்துக்காக இன்று கார்த்திகையில் உரோகிணி திருநாள். இன்னைக்கு நம்ம திருப்பாணாழ்வாரினுடைய சரித்திரத்தின் சுருக்கத்தை பார்க்கணும். கார்த்திகை மாசம் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர். பாணர் குலத்தில் பிறந்தார் இவர். இந்த பாணர் குலத்தில் பிறந்த இவர் யாழ் வாசிக்கிறதுலும் வீணை வாசிக்கிறதுலும் ரொம்ப திறமசாலி. இவர் எங்க பிறந்தாருன்னு கேட்டா திருவுறையூருங்கிற அந்த திவ்ய தேசத்துல பிறந்தார். திருவுறையூர் எங்க இருக்கு? ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் 3 மைல் தூரம் இருக்கு. அந்த உறையூரில் பாணர் குலத்தில் பிறந்தவர் இவர். பாணர் குலத்தில் பிறந்ததால இவர் ஒதுங்கியேதான் வாழ்ந்தார். இவருக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் மேல ரொம்ப ஒரு ஆசை. அதனால இவர் என்னைக்குமே அந்த ஸ்ரீரங்க பெருமாள் இருக்கக்கூடிய தெற்கு திசைய பார்த்துதான் இருப்பார். இவர் வளர்ந்ததும் நல்ல சாத்வீகமான ஆகாரங்களை சாப்பிட்டுத்தான் அந்த பகவான நினைச்சுட்டேதான் வளர்ந்தவர் இவர். காவேரி நதிக்கு அப்புறமா இருக்கிற அந்த பகவானை பார்த்து கொண்டு தினமும் அந்த நதிக்கரையில உட்கார்ந்து அவர் மேல பாசுரம் பாடுவார், அவர் மேல பாட்டு பாடுவார். அப்படி இருக்கச்சேதான் ஒரு நாள் லோகசாரங்கர்னு அந்த கோயில்ல இருக்கிற பட்டர், ஸ்ரீரங்க அந்த கோயிலுடைய பட்டர் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்னு காவேரி நதிக்கரைக்கு வர. எதுக்கு? தீர்த்தத்திற்கு ஒரு குடத்துல. இவர் பாணர் குலத்துல பிறந்தவர் இல்ல, அதனால இவரை கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்லும்படி அவர் வர. இவர் பகவான் மேல அப்ப பாட்டு பாடிட்டு இருக்க பகவான நினைச்சுண்டு. அதனால லோகசாரங்கர் கூட்டு பாதையில இருக்கார். ஒரு பாடுறே இங்க பாருங்க இங்க பாருங்க. அவரோ அதை கண்டுக்க அவருக்கு அது காதிலே போய் விழல. ஏன்னா அவர் தன்னுடைய நிலையிலே இல்ல. அந்த பகவான நினைச்சுட்டு அவர் பாடிட்டு இருக்கார். வெளிப்புறமான இந்த உலகத்துல என்ன நடக்கிறதுன்னு அவருக்கு தெரியவே இல்லை. கூட்டு பாக்குறாரு. இவரா ஒண்ணுமே பாக்கலன்னோனே இவருக்கு வேற பகவான் திருவாராதனம் பண்ண நாழி ஆகுறது. அப்படியாவும் இருக்க முடியாது. இவர் அதனால என்ன பண்றாரு? ஒரு கல்ல எடுத்து அவர் மேல அடிக்கிறார். குருதி பெருகிறது, ஓடறது, ரத்தம் வழியறது. அப்பதான் திருப்பாணாழ்வார் தன் நிலைக்கு வரார். க்ஷமா பிரார்த்தனம் பண்ணறார் லோகசாரங்கர் கிட்ட. இவரும் குடத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கார். ரங்கநாயகி தாயாருக்கு ரொம்ப வருத்தம். நம்மளுடைய பக்தனுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு. நம்மளுடைய பக்தனுக்கு போய் இப்படி ஆகமா, இது கூடாது அப்படின்னு. அதனால ரங்கநாத பெருமாள் கிட்ட, பெரிய பெருமாள் கிட்ட இவனை நம்மளோட சேர்த்துக்கணும்னு முடிவு பண்ணலாம். நம்ம முன்னாடியே பார்த்தது என்னன்னா, ஆழ்வார்கள் பகவானினுடைய ஒரு அம்சம்னு பார்த்தோம். பகவானுடைய
பிரதீவத்சங்கிற அந்த மருவினுடைய அம்சமாக பிறந்தவர் தான் திருப்பாணாழ்வார். அந்த திருப்பாணாழ்வார இப்படி பண்ணணும்னு முடிவெடுத்தோடனே எப்ப லோகசாரங்க மாமுனிவர் தன்னுடைய பக்தனையே காயப்படுத்தினார்னு அவருக்கு தெரிஞ்சோடனே பகவான் உடைய அறைய தானே சாத்தின் விட்டார் பகவான். இனி யாராலையும் இந்த கதவை எப்படிதான் புடிச்சு விட்டாலும் நல்லா ஒரு ஜிம்பாடி உடைய ஒரு ஆளை கொண்டு புடிச்சு நிக்க வச்சு இது இழும்னு சொன்னாலும் திறக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவர் பாட்டுக்கு பூட்டி வச்சுட்டார். லோகசாரங்க இருப்பாங்களா, ஐயோ பகவானுக்கு திருவாராதனை மட்டுமே என்னாச்சு யோசிச்சுட்டு இருக்கிறது. பகவான் சொல்றார், இந்த மாதிரி நீ ஒரு தப்பு பண்ணிட்டீர், பாகவத விசாரம் பட்டுட்டீர். லோகசாரங்க மாமுனிவர் அப்பதான் தான் செஞ்ச தப்பு உணர்றார். உணர்ந்து என்ன பிராயச்சித்தம்னு கேட்டோனே பகவான் சொல்றார், அந்த பாணாழ்வார உம்ம தோளிலேயே நீர் சுமந்து கொண்டு காவிரி கரையிலிருந்து இங்கு வரைக்கும் வரணும் அப்படின்னு கட்டளை இடறார். நேரா ஓடறார் காவிரி கரைக்கு லோகசாரங்க மாமுனிவர். பாணாழ்வார் திருவடியில விழுந்து சேவிக்கிறார். க்ஷமா பிரார்த்தனம் அவர்கிட்ட பண்ணிட்டு, தேவரீர் அடியனுடைய தோளில் எழுந்தருளணும், இது ரங்கநாதனுடைய கட்டளை, தேவரீர் திருக்கோவிலுக்கு வர வேண்டும் அப்படின்னு ரங்கநாதர் கட்டளையிட்டு இருக்காருங்கிறார். இவர் பாணனா இருக்கிறதுனால வரலாமான்னு அவருக்கும் தெரியலை. பகவானுடைய கட்டளைன்னு சொன்னோனே அவரும் தோளில் ஏந்தி கொண்டு அந்த பகவான பாடிண்டே வர கோவிலுக்கு. வர 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 எப்படி இருக்கும் பகவான பார்த்ததே இல்லையே, எப்படி இருக்கும் பகவான், எப்படி இருப்பாரு, அக்ரூரர் எப்படி கண்ணனுக்கு ஆசைப்பட்டாரோ, கண்ணன் இப்படி இருப்பானா, கண்ணன் அப்படி இருப்பானா, கண்ணன் நம்ம கிட்ட இங்க அக்ரூரா இவ்வளவு நேரம் கழிச்சு எனக்கு எழுதானா என்ன பண்றது, அக்ரூரா நீ இப்படி எல்லாம் இருந்தேன்னு கேட்டா என்ன பண்றது, அக்ரூரர் எப்படி யோசிச்சுட்டே கண்ணனை கூப்பிட்டு வந்தாரோ அது போல இங்க இருக்கார். நம்ம ரங்கநாதனை பார்க்க போவோம், அவர் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா, கமலக்கண்ணன்னு கேள்விப்பட்டிருக்கேனே, திருக்கண்கள் எப்படி இருந்திருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும்னு யோசிச்சுட்டே வர பகவான் கிட்ட கொண்டு இவரை நிறுத்தறார். அமரநாதி பிரான்னு வெறும் 10 பாட்டு தான் பாடுறார். ஆழ்வார்கள்ல மிகவும் குறைந்த பாசுரங்கள் பாடின ஆழ்வார் திருப்பாணாழ்வார். 10 பாசுரங்கள் தான் பாடுறார். எப்படிப்பட்ட 10 பாசுரம்னு கேட்டா, பாதாதி கேசமதாய் பாடி தந்த சொல அமரநாதி பிரான் 10 பாட்டும்னு எடுக்கிறார் வேதாந்த தேசிகர். பாதாதி கேச பாதத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். காட்டவே அப்படின்னு திருப்பாணாழ்வார்க்கு ஒரு தனியன் இருக்கு. காட்டவே கண்டபாதம் கமலநல்லாடையுந்தி தேட்டர முதருவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முறியேறி தனிபுகுந்து பாட்டினார் கண்டு வாழும் பாணத்தாள் பரவினோமேனு தனியன். பாதத்திலே ஆரம்பிக்கிறார். காட்டவே கண்ட பாதம் கமலநல்லாடையுந்தி ஆடை தேட்டரு உதரவந்தம் திருமார்பு எங்கு தாயார் இருக்காளோ அந்த திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி. அதுக்கப்புறம் மொத்த மேனியையும் வர்ணிக்கிறார். வாட்டமில் முனியேறி தனிபுகுந்து அப்புறம் ஆபரணங்கள் எல்லாம் வரவழைச்சுட்டு அப்பேற்பட்ட அந்த வானத்தாள் பரவினோமேனு தனியன். இப்படியெல்லாம் இருக்க செய்து அப்படி அனுபவிக்கிறார். எப்படி அமரநாதிபிரான இவர் வேதம் ஒன்னும் ஒழுங்கா அத்தியனம் பண்ணல, ஆனா வேதத்துல இருக்கிற சாரத்தை இந்த அமரநாதி பிரான தொகுத்திருக்கான்னு சொல்லுவா. முக்கியமா பிரணவத்தினுடைய சாரம் இது. பிரணவத்தை சொல்ல முடியாதவா இத சொல்லலாம். ஏன்னா பிரணவம் எந்த 3 எழுத்தால கம்போஸ் ஆயிருக்குன்னா அ உ ம, அகார உகாரம் மகாரம், இந்த 3 சப்தத்தால கம்போஸ் ஆயிருக்கு. திருப்பாணாழ்வாரினுடைய இந்த பிரபந்தத்தினுடைய முதல் 3 பாசுரத்துடைய வார்த்தை அ உ ம. அமரநாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் போன் விரையார் புழல் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் என் கண்ணின் உள் அணவொக்கின்றதே. அமரநாதி பிரான் அடுத்து உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிஜாசரரை கவர்ந்த வெங்கடை காக்குத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த வாடையின் மேல் சென்றதாமென் சிந்தனையே. அல்ல உவந்த உள்ளத்தனாய் மந்திப்பாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்க நின்றான் அரங்கத்து அறவினையான் அந்தி போல் நிறத்தாலையும்
அதன் மேல் அயனை படைத்ததோரே உந்திமேல் அதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. அதுல உவந்த உள்ளத்தனாய் ஊம பிரணவத்தினுடைய சாரமாய் விளங்கக்கூடிய பிரபந்தமானது இந்த அமரநாதிபிரான் காதாதி கேச வர்ணனை. அதுக்கு பிறகு அந்த பகவான இதே பகவான் தானே அன்னைக்கு ஆலின் இலையுண்டு, ஆலின் இலைய கொண்டு போய் ஆலின் இலை, ஆல் இன் இலை, அது எப்படி சொல்லணும், ஆலின் இலை, ஆல் இன் இலை, எல்லாமே அந்த ஆலின் இலை தான். அந்த எல்லாத்து மேலயும் அந்த பகவான் தானே படுத்துட்டு தான் கட்டவரை எடுத்து சுப்பின் இருந்த அந்த குழந்தை தானே பாலின்னு கேட்கிறார். ஆலமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய், ஆலமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய், ஞானமேழு உண்டாய் அரங்கத்தரவினையான். ஏன் கட்டவரை சூப்பின் இருக்காருன்னா, எல்லாரும் சொல்லி என்ன சரணாகதி பண்ணவாள்லாம் சொல்றேன், திருவடி அவ்வளவு இனிப்பா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு. அது எனக்கு தெரிய வேணாமான்னு தான் விரல் எடுத்து சூப்பி பாத்துக்கிட்டான்னு தான் விரல் தித்திப்பா இருக்கான்னு அப்படின்னு சொல்லுவா. அந்த பேர்பட்ட அந்த பகவான பாத்துட்டு கடைசியில சொல்ற, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டருகோன் அணியரங்கன் என்ன முதினை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவே அப்படின்னு சொல்ற. இப்பேற்பட்ட அந்த பகவானை கண்ட என்னுடைய கண்கள் இதுக்கு மேல நான் எத்தையும் பார்க்க விரும்பலங்கிற. இத பார்த்துட்டேன்னா இதுக்காக தான் எனக்கு கண்கள் படைக்கப்பட்டிருக்கு, இதுக்காக தான் எனக்கு கண் தேவை. இத பார்த்துட்டேன், இதுக்கு மேல இந்த கண்ணு வேற எதுவுமே பார்க்காதுல பகவானுடைய திருவடிய அப்படியே அடையறார் அமரநாதி பிரானின் 10 பாசுரம். பாதாதி கேசம் வர்ணனை, அந்த வர்ணனையோட நமக்கு தந்தன் போயிருக்கார். தந்துட்டு பகவானுடைய திருவடியிலேயே சரணாகதி அடைஞ்சி மோட்சம் போயிருக்கார். திருப்பாணாழ்வார் சரித்திரத்திலே நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முக்கியமானது 2 விஷயம். சர்வேஸ்வரனான அந்த பகவான் தன்னுடைய பக்தர்களிடம் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் பகவான் பார்க்கறது இல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னு, தாம் பாகவதா கிட்ட தாம் பக்தன் கிட்ட ஒருத்த அபச்சாரப்பட்டுட்டான்னா பகவான் சுவாஜம் கூட்டிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. யாரால அவன் அபச்சாரப்பட்டானோ அவனை கொண்டே அதுக்கான பிராயச்சித்தத்தை தர. இதுவே நம்ம நன்னா அறிஞ்சு தெரிய வேண்டிய விஷயம். இந்த நன்னாள்ல அவர் தந்த அமரநாதி பிரானை நன்னா அனுபவிச்சு பகவான பத்தியே தியானிச்சு அந்த அமரநாதி பிரான் கூறக்கூடிய அந்த அனுபவங்கள் எல்லாம் நாமளும் மேற்கொள்ளணும்னு பிரார்த்திக்கிறேன். அதோடு அடியனுடைய உபன்யாசத்தை முடிச்சுண்டு விடைபெறுகிறேன். உம்பர் தொழும் மெய்ஞானத்து உரையூரான் வாழியே, உரோகினால் கார்த்திகையில் உதித்த வள்ளல் வாழியே, வம்பவிழ்த்தார் முனிதோளில் வந்த பிரான் வாழியே, மலர்கண்ணில் வேறொன்றும் வையாதான் வாழியே, அம்புவையில் மதிலரங்க ரகம் புகுந்தான் வாழியே, அமலநாதி பிரான் 10 மருளினான் வாழியே, செம்பொனடி முடிகளவும் சேவிப்போன் வாழியே, திருப்பாணன் சொற்பதங்கள் ஜகத்தலத்தில் வாழியே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.